விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐபிஎல்லினுடைய இன்னும் ஒரு போட்டி சற்று முன்னர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டி. வில்லனும் டேவிட் மில்லர் தான், கதாநாயகனும் டேவிட் மில்லர் தான் என்கின்ற அளவில் போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஐபிஎல்லினுடைய 14வது ஆட்டம் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. குஜராத் டைட்டன்ஸ் 210 ஓட்டங்களை பெற்றது, 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் அவர்களுடைய துடுப்பாட்டத்தில் சுப்மான் கில் அணித்தலைவர் 70 ஓட்டங்கள், ஜோஸ் பட்லர் ஃபோமுக்கு வந்திருக்கிறார் 5 சிக்ஸர்களோடு 52. வாஷிங்டன் சுந்தர் தன்னுடைய ஐபிஎல் கேரியரில் முதலாவது அரைச்சதத்தை அடித்தார் 55. 4வது இலக்கத்தில் துடுப்படுத்தாட வந்திருந்தார். 210 ஓட்டங்கள் பெறப்பட்டது, 4 விக்கெட்டுகளை இழந்து முகேஷ் குமார் 55க்கு 2, குல்தீப் ஜாதவிற்கு 1 விக்கெட் கிடைத்திருந்தது. நடராஜனுக்கு இந்த விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் பதிலுக்கு துடுப்படுத்தாடியது. பத்தும் நிசங்க 24 பந்துகளில் 41, லோகேஷ் ராகுல் 92 ஓட்டங்கள். அதற்கு பின்னர் டேவிட் மில்லர் 3 சிக்ஸர் 3 பவுண்டரி கூட 20 பந்துகளில் 41 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். மற்றவர்கள் யாரும் பெரிதாக சோபித்திருக்கவில்லை. கடந்த 2 போட்டிகளில் ஆட்டநாயகன் விருதை வென்ற சமீர் ரிஷ்வி என்று ரஷீத் கானினுடைய பந்து வீச்சில் கோல்டன் டக் முறை மூலமாக ஆட்டமிழந்தார். அக்சார் பட்டேல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் என்று சொல்லி எல்லோரும் விரைவாகவே ஆட்டமிழந்தார்கள். ஒரு கட்டத்தில் 3 ஓவர்களில் 45 ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலைமை இருந்தது இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு. அந்த கட்டத்தில் டேவிட் மில்லர் ஆடுகளத்தில் இருந்தார். 18வது ஓவரில் வெறுமனே 9 ஓட்டங்களை மட்டும் ரபாடா விட்டுக் கொடுத்தார். ஆகவே 12 பந்துகளில் 36 ஓட்டங்கள் தேவை என்ற 2 சிக்ஸர்கள் 2 பவுண்டரிகளை டேவிட் மில்லர் முகமது சிராஜினுடைய பந்து வீச்சிலே விளாசினார். நிகம் ஒரு பவுண்டரி அடித்திருந்தார். மொத்தம் 19வது ஓவரில் 23 ஓட்டங்கள் பெறப்பட்டது. ஆகவே இறுதி ஓவரிலே 13 ஓட்டங்கள் தேவையாக இருந்தது. முதலாவது பந்து வீச்சு பவுண்டரி, பின்னர் விப்ராஜ் நிகம் ஆட்டமிழந்திருந்தார். ஆகவே இறுதியாக 3 பந்துகளில் 8 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் 4வது பந்து வீச்சை சிக்ஸருக்கு அடித்தார். ஆகவே இறுதி 2 பந்துகளில் வெற்றிக்கு 2 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் ஸ்ட்ரைக்கராக இருந்த டேவிட் மில்லர் அந்த 5வது பந்து வீச்சிலே ஒரு ஓட்டம் பெறுவதற்குரிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் அந்த ஒரு ஓட்டத்தை பெறவில்லை. ஏனென்றால் மறுபுறத்திலே குல்தீப் ஜாதவ் இருந்த காரணத்தால் 6வது பந்து வீச்சிலே ஒரு பவுண்டரியோ சிக்ஸரையோ அடித்து போட்டியை வெல்லலாம் என்கின்ற நிலையில் கடைசி பந்தில் 2 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலையில் ஒரு ஸ்லோ பவுன்சர் வீசி இருந்தார் பிரஷீத் கிருஷ்ணா. இந்த நிலையில் அந்த பவுன்சரை எதிர்கொள்ள முடியாது, அதுவும் டொட் போல் ஆனது. இறுதி 2 பந்துகள் டொட் போலாக போட்டியில் அந்த பந்தில் ரன் அவுட்டும் நிகழ்த்தப்பட போட்டியிலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தோற்று போனது. குஜராத் டைட்டன்ஸ் அணி ஒரு இமாலய வெற்றி, ஒரு பிரமிக்கத்தக்க வெற்றியை தனதாக்கி இருக்கிறது.